மறுபடியும் குல்லா குத்துருவாங்கன்னு பயமா இருக்கு மச்சான். வாட்டர் மேலன் பேச்சை கேட்டு ஆல்ரெடி என் பேரை நார் அடிச்சுட்டா மச்சான். என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாள் பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க நீங்க வா வேமே. பேபின்னா வாய்க்கெல்லாம் உடச்சணும். பேபின்னா பேட் டச் பண்றாங்க. வேற வேலை வெட்டி இல்ல எங்களுக்கு. ஐஸ்வர்யா ராய் இந்த அம்மா பேட் டச் பண்றாங்க. ஐஸ்வர்யா ராய் இந்த அம்மா சரி 5 minutes. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 78 எபிசோட் 79 ஓட ரிவ்யூ தான். ஆல்ரெடி இந்த பார்வதி இந்த ஷோல பேசுறது பழக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பச்சையா லவ் எல்லாம் பண்ண கிடையாது, ஏதோ கண்டென்ட்டுக்காக தான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. அது பார்வதி இன்னுமே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நேரா கமர்தின்ட்டே போயிட்டு அது ரொம்ப ஓப்பனாவே சொல்லவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்மளுக்கு வெளியே போய் பெருசா செட் ஆகலன்னு வையேன், அதாவது இங்க நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் பார்த்தியா, அது டாக்குமெண்ட் ஆயிடுச்சுல, இதனால என்னோட பர்சனல் லைஃப் எப்படி போகும் நீ யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஷோல வச்சு தெரிஞ்சோ தெரியாம லவ் பண்ணணும்னு ஓடிட்டோம் இல்லைன்னு சொல்லல, வெளியே போயிட்டு ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனாலுமே கடைசி வரைக்கும் இந்த ஷோல வச்சு நீங்க 2 பேரும் லவ் பண்ணதானே செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி எங்க போனாலும் வரதானே செய்யும். அதனால பாதிக்கப்பட போறது யாரு? என் வாழ்க்கை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. பாதிக்கப்பட போறது உன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுதான் இந்த ஷோல முதல்ல நீ லவ் கண்டே பண்ணிடக்கூடாது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கமர்தீன் தான்ற மாதிரி பேசிட்டு இருக்கியே, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே கமர்தீன் அந்த கேள்வி கேட்டாப்ல, என்னமா இது நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா உன் வாழ்க்கை நான் தான் நாசமாக்கிட்டேன்ற மாதிரிலாம் பேசுறியே, பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்புறம் இப்படியும் பேசுற அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் கோச்சிட்டு போனா, இல்ல நீ வா பேபி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நான் அப்படி சொல்ல வரல, வெளியே போய் நம்ம கண்டினியூ தான் பண்ண போறோம், we are hoping for the best தான், பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள எங்க அம்மா பேசுறதுக்கு டிசர்விங்ன்ற மாதிரி சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எங்க அம்மா உள்ள வருது நியாயம் தான் அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசுறதுக்காக எங்கெங்கயோ போயிட்டு வந்தாங்க. கடைசியில் கமர்தீன் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, நீ எப்பயுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்ப, என்னை பத்தி எப்பயுமே யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசியில் அப்படி இல்லடா, இப்ப கூட உனக்காக தாண்டா பேசுறேன், உன்னை எனக்கு பிடிக்கும்டா, அதை எங்க அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கணும்டா, இதுதான்டா சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, 2 பேரும் மாறி மாறி முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திப்பாங்க, அவமானப்படுத்திப்பாங்க, கேவலப்படுத்திப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு திட்டிப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க. ஆனா அடுத்த நாளே தொடச்சி போட்டு பின்னாடியே போய்ப்பாங்க. இதெல்லாம் உண்மையான காதல் நாளையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, கண்டென்ட்டுக்காக லவ் கண்டென்ட் ஓட்டினாதால இந்த வீட்டில் இருக்க முடியும், அதுக்காக தான். டூ மச்சா பண்ணாத, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதிரை இது கொடுத்தது. அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்வதி அண்ட் கமர்தீன் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி கமர்தீன் சொல்றாங்க, அன்னைக்கு ஜெயில்மாடி பேசும்போது சொன்ன ஞாபகம் இருக்குதா, ஒருவேளை இந்த வாரம் ஆதிரை மட்டும் எவிக்ட் ஆகி வெளியே போனான்னு வையன், அந்த ஃபேமிலி பெனிஃபிட் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துருச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஆதிரை இப்பதான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க, வெளியே போய் அவங்க ஷோ எல்லாம் பார்க்க தான் செய்வாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. ஆதிரை எவிக்டட்ன்ற கார்டை காமிச்சோடனே ஜாலி எவிக்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி பிரைட்டான ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தீங்க. சரி ரைட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிரை அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு தான் கொடுப்பான்றது தெரியாது, அதனால ரியாக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதிரை உனக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்குதான்ற மாதிரி தானே இருக்குது. ஆதிரை எலிமினேட் ஆயிட்டா ஃபேமிலியோட இது கண்டிப்பா இது நடந்துருச்சு. இப்போ ஆதிரை வெளியே இருந்து ஷோ பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, அப்ப நான் எப்படா எவிக்ட் ஆகி வெளியே போவேன், நீ காத்துக்கிட்டு இருந்தியா, இப்படி காத்துக்கிட்டு இருந்த ஒருத்திக்கா போய் அந்த பெனிஃபிட்டை கொடுத்து வந்திருக்கேன், என்ன நானே அடிச்சுக்கணும் போலியா அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்களா இல்லையா? எனக்கு புரியல. அண்ட் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல, ஆதிரை பார்வதிக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கும்போதே கமர்தீனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது, இருந்தாலும் பார்வதி கிட்ட சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை ரொம்ப ஓப்பனாவே எக்ஸ்பிரஸே பண்ணிட்டாப்ல. நீ என்ன பண்ற ஏது பண்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா, இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஷோல வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாடே, அப்படிலாம் இல்லடா எங்க அம்மா வந்தா புரிஞ்சுப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குமே கமர்தீன் உங்க அம்மா வந்தாங்கன்னா எது வேணா நடக்கலாம், என்ன அடிக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்டது கூட எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையா பேசுறான். அப்படிலாம் சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? இது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு பக்கம் கமர்தீன் எது வந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன், எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், இது வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் பார்வதி எந்த ஒரு டயலாக் சொன்னாலும் அதான் நான் சொல்றேன் இல்லை எதுக்கு உள்ள கூட்டு வர அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாப்ல. இப்போ கூட பார்வதி இல்லடா அவங்க வெளியிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரி தோணி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலுமே தெரியுதுல, அப்படி எதுக்கு மறுபடியும் உள்ள கூட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. கடைசி வரைக்கும் பார்வதி இங்க ஸ்டார்ட் ஆன விஷயம்டா, அதனால அது இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நீ முடிவு எடுத்தல, எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும்
சொல்லிட்டு இருக்காப்ல. எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டில் எதை பிரச்சனை திட்டினாலும் அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கிறேன். இப்போ உண்மையிலே ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுப்பாங்க. எந்த ஒரு டிஸ்கஷனா இருந்தாலும் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும், தேர்ட் பர்சன் கிட்ட போக கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, அமித் அண்ட் வினோத் கிட்ட எல்லாத்தையுமே போயிட்டு அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இப்போ பார்வதி சொன்னது அம்புட்டியுமே கமருதீன் வந்து அமித் கிட்டயும் வினோத் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இங்க நடந்த விஷயம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு விஷயம், இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. வெளியே போனா சேருவோமா மாட்டோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்றா. அப்புறம் எதுக்கு இந்த ஃபீல் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்வதி வந்து இல்லடா இது ட்ரூடா, இங்க ஆர்கானிக்கா கிரியேட் ஆயிருக்கடா, அது எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அமித்துக்கு ஒன்றும் புரியல, என்ன அவங்க அம்மா வரதானே போறாங்க சொல்லதானே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்ல எங்க அம்மா வந்து 24 hours அங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 24 hours இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானோ. அண்ட் இதெல்லாம் கூட காமெடி கிடையாது. இதுக்கப்புறமா கமருதீன் ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு லவ் பண்றாங்க இல்லையா, அதை பத்தி கமருதீன் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாப்ல. எனக்கு என்ன மச்சான் ரொம்ப ஓப்பனா சொல்லட்டுமா, இவன் எனக்கு குள்ளா கொடுத்துட்டு போயிடுவானே எனக்கு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இது குள்ளா கொடுத்துட்டு போயிடுவாளா ஏன்டா அப்படிலாம் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா மச்சான் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட போயிட்டு என்னென்ன சொல்லான்றது உனக்கு தெரியும்ல, ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன் மச்சான், பேட் டச் பண்ணன்ற மாதிரி சொல்றாடா, எங்க அம்மா சத்தியமா சொல்லடா, சத்தியமா சொல்லவே இல்லடா, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே அதாவது எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட போய் சொல்லிட்டா எல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கப்புறம் கூட நீ நல்ல மாதிரி பேசுற, நீ யாருலாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா போற, நான் ஒட்டஞ்சு போயிட்டேன் மச்சான், எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு மச்சான், அதுக்கப்புறமா இவகிட்ட நான் போய் எப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இப்போ கூட கமருதீனுக்கு வந்து பார்வதி வந்து குள்ளா கொடுத்துட்டு போயிடுவாங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியுதாமா, என்னை பத்தி அசிங்கமா எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினது மட்டும் இல்லாம அதை போய் மறுபடியும் கேட்கும்போது ஆமா நீ நல்லவனா அப்படித்தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்கா. அதை மீறி இவகிட்ட நான் எப்படிதான் போய் பேசினேன்றது எனக்கே தெரியலன்னு வெக்கமே இல்லாம இப்ப சொல்லிட்டு இருக்காப்ல. இப்படிதான் இவ கூட வந்து மதியம் நான் பேசினதால எனக்கு தெரியல. வேற இந்த பேட் டச் இஷ்யூலாம் எத்தனையோ வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த இஷ்யூ இப்ப எடுத்து வந்து பேசுறது அப்படிங்கிறது சத்தியமா புரியவே இல்லை. மொத்தம் ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒன்னு, பார்வதி ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே பார்வதி கூட பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நேத்தே பிரேக்கப்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேட் டச் இஷ்யூவை கிளாரிட்டியா கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க பொண்ணுகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவளே கிளாரிஃபை பண்ணிட்டா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேட்டரை இழுத்து வந்து பேசுறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் ஹெவியா வந்துச்சு. வரதுக்காக அவன் திரும்ப கொண்டு வரான்டா. இந்த பேட் டச் இஷ்யூல கமருதீன் வந்து டிராமாக்கு போயிட்டா, அப்படியே அந்த டிராமாக்கு ஹெல்ப் பண்ணது கூட அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அரோரா வரைக்கும் பிடிச்சி இழுத்து வர ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ பார்வதிக்கு புரிஞ்சு போச்சு ஃபேமிலி ரவுண்ட் வரப்போதில்ல, அதான் பழசெல்லாம் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, நீ பாரு நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இவளுக்கு என் மேல கன்சர்னே கிடையாது மச்சான், நான் எவிக்டாய் வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அப்பெல்லாம் நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வெளியே போனா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. கடத்துல அமித் வந்து இங்க பாருடா அவளுக்கு உன் மேல இருக்கிறது உண்மையான லவ் தான்டா, நீ அவளை புரிஞ்சுக்கூடா, இந்த டிராமா ஈமா அதெல்லாம் தூக்கி போட்டுறா, அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காதடா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. உடனே கமருதீன் வந்து இல்ல இல்ல என் மனசுக்குள்ள இருந்துச்சுல அது எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணிட்டேன், இப்ப எல்லாத்தையும் கொட்டிட்டேன்ல, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கடத்துல அமித் வந்து இவ ஒன்னும் ஸ்வீட் கேர்லாம் கிடையாதுடா, இவ சுருக்கு சுருக்குன்னு பேசக்கூடிய சுருக்கு கேர்ள் தான்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது கமருதீனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத அமித் வந்து கமருதீனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அவ ஸ்வீட் கேர்ள் கிடையாது, சுருக்கு சுருக்குன்னு பேசுற ஒரு அண்ட் வழக்கமாவே பார்வதி கமருதீனை பத்தி இந்த வீட்ல இருக்கிற பல பேர்கிட்ட பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. கடத்துல கமருதீன் வந்து ஏன் இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லி கேட்டா, உனக்கு தான் தெரியும்டா நான் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அதான்டா உளறிடுறேன், இதான்டா என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கல்ல. அதே டாக்டிக்ஸை கமருதீன் கேப்சர் பண்ணி என் மனசுல இருக்கிறதெல்லாம் நானும் கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொட்டிட்டாப்ல. சரி பிரச்சனை சால்வ்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ரெண்டு பேருக்கு வந்து சாப்பிட்டு இருக்காங்க. கமருதீன் மறுபடியும் சொல்றாப்ல, நீ என்னன்னா உன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக எனக்கு கீழே போட்டு மிதிச்சிடுவியோன்னு தோணுது, வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி நீ ஆக்கி விட்டுருவியோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட பார்வதி வந்து இங்க பாடுறா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத இந்த ஷோல வச்சு என்னால வந்து ஓப்பனா சொல்ல முடியாது, எங்க அம்மா வரட்டும் எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காச்சும் கமருதீன் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க போல. கமருதீன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலையா. உடனே அன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது என் மனசுல இருந்த விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்ன உடனே கமருதீனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி மனசை எஞ்சி போயிட்டாப்ல. கரெக்டா அந்த டைம்ல அமித் வந்த உடனே பாத்தியா மச்சான் வெளியே வச்சு வந்து சாரின்லாம் கேட்டா, இவ மறுபடியும் என்ன சொல்றா பாத்தியா, அன்னைக்கு அவளுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாடா, அந்த பேட் டச் இஷ்யூ பத்தி சொல்றாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அமித் வந்து எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசணும்னு சொல்லி கேட்டா, நான் அதை பத்தி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுமே சொல்லடா, நான் இதுல வேற பேபி இங்க வா பேபி அப்படிங்கிற மாதிரி பார்வதி கூப்பிட்டு உடனே இங்க பாரு பேபி இப்படி வாயெல்லாம் உடைச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லி விட்டாப்ல. அதை கேட்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சு. டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க நீங்க வா பேபி, பேபின்னா வாய்க்கெல்லாம் உடச்சணும் பேபி. கமருதீனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேட் டச் இஷ்யூவை பார்வதி வாயாலேயே இல்லன்ற மாதிரி சொல்ல வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாப்ல. ஆனா பார்வதி சைடுல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க இல்லன்னு மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க, அப்ப சும்மாவே ஒருத்தர் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதனாலே அவங்க சமாளிக்கிற மாதிரி அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால தான்
கமருதீனுக்கு மறுபடியும் கோவம் வருது. இப்போ கோச்சிட்டு போன உடனே பின்னாடியே வந்து போயிட்டே இருந்தாங்க. கடத்துல சாண்ட்ரா அங்கேருந்து வந்தாங்களா கமருதீனுக்கு ஆப்போசிட்ல. வழக்கமாவே பார்வதி வந்து சாண்ட்ரா சொன்னாங்க நீங்க சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பத்தி சொல்லுவாங்க இல்லையா. உடனே சாண்ட்ரா கிட்ட போங்க, வழக்கமா பின்னாடி போய் பேசுவீங்களா, அதே மாதிரி போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராட்டி சொல்லி அனுப்புறாப்ல. வராங்க பாரு, பேசு போ. அந்த கமருதீனுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிட்டாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு இங்க பாரு பேட் டச் பண்ணனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேல காலெல்லாம் வச்சு கேட்டுதாப்ல. உடனே பார்வதி என்னடா சோஃபா மேலாம் காலை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் காலை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று இருந்தாப்ல. அப்ப கூட பாருங்க பார்வதி இல்லடா விடுறா அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லடா அந்த டாபிக் எடுத்து வராதா மறுபடியும் அந்த டாபிக் எடுத்து வர அப்படிங்கிற மாதிரி டாபிக்ல நின்று இருந்தாங்க. உடனே கமருதீனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி இங்க பாரு நான் ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாம என் சுண்டு விரல் கூட மேல படாது, நீ எவ்வளவு எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்க, இப்ப பெரிய ஐஸ்வர்யா ராய் உங்களை வந்து தொடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பேபி அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண வந்தாங்க. ஹக் பண்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு போயிட்டாப்ல. பேட் டச் பண்றாங்க, வேற வேலை வெட்டி இல்ல எங்களுக்கு. ஐஸ்வர்யா ராய் இந்த அம்மா பேட் டச் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மனுஷனை பாருங்க கமருதீனை பத்தி பார்வதி கிட்ட அதிகமா போட்டு கொடுத்தது, அதிகமா கழுவி ஊத்துனதே சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியே கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அதே கமருதீன் மறுபடியும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு பார்வதியை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. இந்த பேட் டச் இஷ்யூவை மறுபடியும் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இப்பயுமே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பயங்கரமான ட்ராமாலாம் ஆச்சு. அந்த ட்ராமால இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா, அரோரா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நடிப்பிற்குரிய பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீனை நம்பாத, உன்னை வச்சு கேம் விளாடுறான், அவன் பயங்கரமான ஆளு, உன்னை பத்தி பேசுறது எல்லாமே அவன் பொய் தான், அவன் பேசுறதே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா கமருதீனை கழுவி ஊத்திருக்காங்க. இப்போ கமருதீன் கிட்ட அதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத கம்மு, நான் சொல்றேன்ல கம்மு அப்படிங்கிற மாதிரி கம்முக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களாமா. இவ்ளோ இது இருக்குன்னா நீ தான் யோசிச்சு வந்திருக்க. ஆமா வந்து எனக்கு இருந்தது. அண்ட் இவ்வளவு நேரம் கமருதீன் பார்வதி கிட்ட போயிட்டு நான் பேட் டச் பண்ணனா சொல்லுங்கிற மாதிரி கேட்கும் போதெல்லாம் பார்வதி வாயவே திறக்கல. இப்போ பார்வதி அமித் கிட்ட போயிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லடா, நான் தான் தெரியாம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணுமே நடக்கவுமே இல்ல, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன். பார்வதி பேசுற பேச்சை கேட்டீங்களா, கமருதீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையாமா, இவங்க தெரியாம அவன் என்ன பேட் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணிட்டாங்களாமா. இதே மாதிரி ஒரு பழிய வேற எவனாச்சும் பார்வதி மேல தூக்கி போட்டு தெரியாம யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்க சும்மா விட்டுருவாங்களா? ஸ்டக் வித் தட் ஐடியா. கமருதீன் என்கிட்ட பேட் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய பழியை தூக்கி கமருதீன் மேல போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே கமருதீன் அது பெருசா எடுத்துக்காம அந்த வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு பேட்ச் அப் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறின ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வந்ததுனால சரியா போச்சு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருந்து ஒருவேளை இந்த வீக்கெண்ட் எபிசோடு கொண்டு வந்து அங்கேயுமே பார்வதி ஆமாங்க என்கிட்ட பேட் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால ரெட் கார்டுலாம் கொடுத்து கமருதீனை வெளியே அமைச்சிருந்தா அந்த மனுஷன் வாழ்க்கை என்ன இருக்கும்? இவ்வளவு பெரிய பழியத்துக்கு ஒரு மனுஷன் மேல போட்டு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? பழி இங்க இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல ஓடுறது ரொம்ப கஷ்டம். இப்ப கமருதீன் சாண்ட்ரா கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து திவ்யா கேட்டு திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட அவ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியா இருக்குது. ஸ்டார்டிங்ல பார்வதி வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா, அதுக்கப்புறம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட்க்கு வந்தா. இப்போ பேட் டச் இஷ்யூ எடுத்து வந்து பேசிட்டு இருக்கா. இந்த வாரம் ஃபுல்லா யார்கிட்டயும் சண்டை போடுறதுன்னு தெரியல, எல்லார்கிட்டயும் பேட்ச் அப் ஆயிட்டா, அதனால இந்த இஷ்யூ எடுத்து வந்து பேசிட்டு இருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இஷ்யூ எடுத்தது கமருதீன் தான் அப்படிங்கிறது திவ்யாக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதி பண்ணிட்டு இருக்கா. அவ உண்மையெல்லாம் லவ் பண்ண கிடையாது, கண்டென்ட்காக தான் பண்றா அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பேட் டச் எது குட் டச் எதுன்னு தெரியாம இருக்குது. பேட் டச் பண்ணா அப்பவே செவுட்ல விட வேண்டியது தானே, ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறின ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அப்புறம் எதுக்கு பேட் டச் இஷ்யூலாம் சொல்றா அப்படிங்கிற மாதிரி பார்வதியை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கமருதீன் சும்மா விடாம பார்வதி சொன்ன விஷயத்தை வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்போ மறுபடியும் அரோரா கிட்டயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. பார்வதி இந்த மாதிரிலாம் பேட் டச் இஷ்யூ எடுத்து பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அரோரா வந்து இதெல்லாம் மிகப்பெரிய பழி, ஒன்னு ரெண்டு பேரும் பேசாம விட்டுருங்க, இல்லைன்னா அவகிட்டே போயிட்டு ஒரு க்ளோசர் வாங்கிரு, நீ என்கிட்ட பழகினதை வச்சு நீ என்கிட்ட அந்த மாதிரி பழகல, ஸோ அவகிட்ட பழகின காரணத்துக்காக இந்த விஷயம் உடனே கிளாரிஃபை பண்ணி முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. இல்ல அந்த பொண்ணு அப்படி சொல்றான்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டுடு. அந்த அரோரா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சதுனால மறுபடியும் கமருதீன் போயிட்டு பார்வதி கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாரு நான் உண்மையிலேயே பேட் டச் பண்ணனா இல்ல பேட் டச் பண்ண மாதிரி நீயா நினைச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த வாட்டி வந்து பார்வதி நான் தான் அன்னைக்கே சாரி சொல்லிட்டேன்டா, நான் தான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஓப்பனாவே கமருதீன் கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேற சொல்றாங்க. ஜெயில தான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருந்தாங்களாமா. அப்படி க்ளோஸா பேசும்போது வெளியே எப்படி போகும், அம்மா எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்களாம். அப்ப கமருதீன் வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்குள்ள அந்த தாட்டா அந்த மாதிரி தப்பா வந்து
வந்து ஷேர் பண்ணிட்டாங்களாமா. அது ராங் வேர்டு ராங் டைமிங்ன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நினைக்கிறலாம் கிடையாது, அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆமா ஆமா 200% உண்மைதான், நான் தெரியாம தான் சொல்லிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் கம்யூனிட்டி வந்து நீ வேணான்னு பேசல, நீ வேணும் தான் பேசுறேன், பட் மனசுல வச்சுட்டு பேச முடியாதுல்ல, அதனால தான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் பேட்ச் அப் பண்ணி ரெண்டு பேரும் கட்டி முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கமருதீனுடைய இன்டென்ஷன் ரொம்ப நாளாவே அந்த மனுஷன் மனசுக்குள்ள இந்த பேட் டச் அப்படிங்கிற பழி இருந்துட்டே தான் இருந்திருக்கு போல இருக்கு. அதை வாய்ப்பு கிடைக்கும் போது கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டாப்ல. இத்தனைக்கு அரோரா வந்து இந்த பழிலாம் உன் மேல இருந்துச்சுன்னா உனக்கு ஓட்டே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே உடனே கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் சைடில் வந்து கிளியர் ஆயிடுச்சு, ஓகே. ஆனால் பார்வதி சைடில் ஒரு பெரிய பழி வந்துருச்சு இல்லையா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேல பேட் டச் அப்படிங்கிற இஷ்யூ தூக்கி நீ போட்டுட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று யோசிச்சு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேன்னா, இப்போ மற்றவங்க மேல நீ ஏதாச்சும் ஒரு பழி போட்டனா எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு எபிசோட்ல பாதி கண்டென்ட் இவங்க ரெண்டு பேருடைய கண்டென்ட் தான் ஓடி இருக்கு. இப்போதான் தெரியுது பிக் பாஸ் டீம் ஏன் இந்த லவ் கண்டென்ட்க்கு இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னு. பேசுறதுல கேளு அப்படின்னு சொன்னேன். கேட்டாலா ஃபுல்லா அப்புறமா ஒரு வழியா இந்த வாரத்துடைய நாமினேஷன் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கமருதீன் கேப்டன் அப்படிங்கிறதுனால கமருதீனை மட்டும் தான் நாமினேட் பண்ண முடியாது, வேற யாரை வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு வந்துச்சு. 4 ஓட்டு வந்துச்சு. விக்ரமுக்கு பாத்தீங்கன்னா திவ்யா, பார்வதி, கமருதீன் அண்ட் சாண்ட்ரா அவங்க 4 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. திவ்யா பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து வழக்கமாவே எமோஷனல் வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடுவார் இல்லையா, அதை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அந்த பார்வதிலாம் வந்து யார் எங்க எமோஷனலா டேமேஜ் ஆவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு அதை அடிச்சு கேம் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமருதீன் வந்து இந்த டாஸ்க்ல காலை பிடிச்சலாம் இழுத்தார் இல்லையா, அதை சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரீசன் சொன்னா கடைசியில் சாண்ட்ரா என்ன மாதிரி ரீசன் சொன்னாங்க, ஆல்ரெடி வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த பாட்டெல்லாம் இன்டென்ஷனலா பாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளாரிஃபையும் பண்ணிட்டாங்க இல்லையா. மறுபடியும் அதே பாயிண்ட் எடுத்து வராங்க. அதாவது அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது விக்ரம் ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு, அந்த பாட்டை பாடாதீங்க எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லியுமே மறுபடியும் பாடினாரு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த பாட்டை எடுத்து வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு பாடினது அது ரொம்ப கஷ்டம், ஹர்ட்டிங்கா இருந்தது. அந்த அடுத்த பார்வதிக்கு பாத்தீங்கன்னா அரோரா, விக்ரம், சபரி அண்ட் கனி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. இதுல விக்ரம், சபரி அண்ட் கனி 3 பேருமே கிட்டத்தட்ட இவங்க வந்து கமருதீனை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க பாத்தீங்களா, அதே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. இதுல அரோரா வந்து கடைசியா சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்ன நாமினேஷன்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு, அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. எப்படியாச்சும் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அந்த அடுத்த சாண்ட்ராக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு, அரோரா, விக்ரம் அண்ட் கனி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கனி வந்து சாண்ட்ரா போன வாரம் முழுக்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு பயங்கரமான டார்ச்சர்லாம் பண்ணாங்க இல்லையா, பாட்டு பாடினாலோ சத்தமா சிரிச்சாலோ பாத்திரத்தை கழுவினாலோ சத்தமா பேசினாலோ அதை வச்சு ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வச்சு நாமினேட் பண்ணி விட்டாங்க. அந்த விக்ரம் வந்து பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நடிப்பாரக்கி அப்படிங்கிற விஷயத்தை வெளியிருக்கிற நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லி பார்த்தா விக்ரமே கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. அண்ட் அடுத்து அரோரா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க பிரஜன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போனார்னு வைங்களேன், சாண்ட்ரா எக்ஸலண்டான பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க கேமே காணோம், அதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல சைன் இல்ல. அந்த அடுத்து அரோரா பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு, அமித், பார்வதி அண்ட் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அமித் அண்ட் சுபிக்ஷா கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொன்னாங்க, அவங்களுடைய கேமே பாதியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் பெருசா சூடு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா சுபிக்ஷா எதுக்காக அரோரா பேரை சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விக்ரம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து சுபிக்ஷா விட அரோரா பெட்டர் பிளேயரா இருக்காங்க, சுபிக்ஷா இந்த வீட்டுல என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அரோரா பண்றாங்கன்ற மாதிரி கொளுத்தி போட்டார் இல்லையா, அதனாலேயே அரோரா இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த கடைசியா பார்வதி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அரோரா வந்து பார்வதியை நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்ன நாமினேட் பண்றதுக்கு புது ரீசனா கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்கன்னு, அதே மாதிரி ஒரு புது ரீசனை இப்பயும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அரோரா வந்து நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்றாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனா யாருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரீசனை சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. கரெக்டா ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற தாட் எனக்கு இருக்குது. சுபிக்ஷா பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ஓட்டு வந்துச்சு, வினோத் அண்ட் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போன வாரம் நிறைய அழுதாங்க இல்லையா சுபிக்ஷா, அதே ஒரு ரீசனா வினோத் சொல்லி விட்டாப்ல. அண்ட் வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து சுபிக்ஷா விட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு டாஸ்க்ல, தலை டாஸ்க்ல, அதை ரீசனா சொல்லி கமருதீன் வந்து நாமினேட் பண்ணி விட்டாப்ல. பாசத்துல மாட்டி கேம்ல வந்து லூஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அடுத்த அமித்துக்கு பாத்தீங்கன்னா 2 ஓட்டு வந்துச்சு, சபரி அண்ட் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சபரி வந்து அமித் யாருக்காச்சும் சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல அந்த கேங்லயே போய் ஜாயின் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இப்போ ரீசெண்டா இந்த பார்வதி கமருதீன் கேங்ல போயிட்டு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல நிறைய பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவங்க கேங்காவே மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அந்த சாண்ட்ராலாம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல யாரை ஓவர்டேக் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்வியில சாண்ட்ரா பேர் அவர் சொல்லி விட்டாராமா, என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே ஒரு காரணமா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் ஆனா இருக்கிறதுலே பயங்கரமான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் திவ்யா தான். இவங்க 2 பேரும் மாறி நாமினேட் பண்ணி தான் நாமினேஷனுக்குள்ளே வந்தாங்க. அண்ட் சொன்ன
சொன்ன காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க கிட்ட பேசவே முடியல, பேசினா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருது அப்படிங்கிற மாதிரி ரீசன் வரைக்கும் ஒன்னா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஒரு கான்வர்சேஷன் கூட என்னால பண்ண முடியல. அந்த அடுத்த கணிக்குமே அமித் மட்டும் தான் நாமினேட் பண்ணியிருந்தாப்ல. என்ன காரணம் சொல்லி கேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க, அதனால நாமினேட் பண்ற மாதிரி நாமினேட் பண்ணி விட்டாரு. பிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிக் பாஸ். அண்ட் ஃபைனலா சபரி வந்து சுபிக்ஷா மட்டும் தான் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபன்லாம் பண்றாப்ல, பட் கேம் பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா நாமினேஷன்லயுமே சுபிக்ஷா வந்து சபரியை தான் வழக்கமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதே காரணம் சொல்லி இந்த வாட்டி நாமினேட் பண்ணி விட்டுருக்காங்க. மத்தபடி கேம்ல அவங்க என்னவா இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்புறமா இந்த வார்த்தை வீக்லி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வார்த்தை வீக்லி டாஸ்க் வந்து ஊரறிஞ்ச விஷயம் தானே, ஃபேமிலி ரவுண்ட் 2.0 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வழக்கமாவே இந்த ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வர போறாங்கன்னா பாட்டை போட்டு விட்டுருவாங்க, எல்லாரையும் பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுவார், அதை வச்சு ஒரு கேம் ஆடுவார் இல்லையா. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு திரும்ப டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அவங்க சம்பந்தப்பட்டவங்க நேராக ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிடணுமா. ஆக்டிவிட்டி ரூமுக்கு போனால் அங்கே ஒரு டாஸ்க் இருக்குமா, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையே மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை கடைசி வரைக்கும் டாஸ்க் தான் நடத்திருந்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே மீட் பண்ண முடியாது, அவங்க பொட்டி கட்டி கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, என்னடா இது பயங்கரமான ட்விஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அண்ட் கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் வந்து பாட்டை போட்டு விட்டாப்ல. அந்த குழந்தைங்க சம்பந்தப்பட்ட பாட்டு அப்படிங்கிறதுனால கனி வந்து அவங்க ஃபேமிலியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல நம்ம சாண்ட்ராவும் பயங்கர எமோஷனலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடத்துல பார்த்தா சாண்ட்ராவுடைய ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு க்ளோஸ் பண்ண உடனே கொடுன்னு ஆக்டிவிட்டி ரூமுக்கு வந்து ஓடிட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அண்ட் பிரஜன் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிஃபரெண்டான கெட்டப்லாம் போட்டு வந்தாப்ல. அவங்களுடைய 2 குழந்தைங்களும் ரொம்ப கியூட்டா இருந்தாங்க, அவங்களுமே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அண்ட் சாண்ட்ரா கொடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பால்ஸ்லாம் ஷஃபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பாலா மாத்தி மாத்தி எல்லாரும் கலர் வைஸா வந்து அடுக்கணும் இல்லையா, அந்த டாஸ்க் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். பட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்க முடியல, இங்க டாஸ்க் இருக்கே அப்படிங்கிற பதட்டத்தில் ஒவ்வொரு பதட்டமா பதட்டிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் சாண்ட்ரா பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட இதெல்லாம் உண்மையிலேயே பண்றாங்களா இல்ல ஃபேக்கா தான் பண்றாங்களா, உண்மையிலேயே எமோஷன் ஆகுறாங்களா, இதெல்லாம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் வருது. அந்த பால்லாம் எடுத்து போட்டு ஐயோ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பதறிட்டே இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து காம் பொறுமையா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடன் கரெக்டா அடிக்கி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க. வெளியே வந்து பிள்ளைங்களை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி பயங்கர எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை எப்பா நானும் வந்துருக்கேன் பா, கோ கண்டஸ்டன்ட் பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாப்புல. இரு ஃபர்ஸ்ட் குழந்தைகளை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை போய் பார்த்தாங்க. அண்ட் இப்பயுமே பிரச்சனை கட்டி பிடிச்சி பயங்கரமான ஒப்பாரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து 2 குழந்தைங்கிட்டையும் உங்க அம்மா வந்து அழுக வேணாம் நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொல்லிட்டு இருக்காரு. அழுதுகிட்டே இருக்காங்கல்ல. அம்மா பிரஜன் சாண்ட்ராவை தனியாக கூட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சாப்புல. நான் கூட வெளியே இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா ஸ்டார்டிங்ல அடிச்சு விட்டாரு பாருங்க. அதாவது உனக்கு எப்படிப்பட்ட லவ்லாம் வெளியே கிடைக்க தெரியுமா, செம்ம லைஃப் சான்ஸே இல்லை போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. பட் அந்த மனுஷன் ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கிற உண்மையெல்லாம் கொண்டு வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னா அப்போ நானும் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துருவாங்கல்ல, அதனால தான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரிலாம் சொன்னாப்புல. அண்ட் கூடவே பின்னாடி என்ன சொன்னார்னா, இங்க பாரு இந்த வீட்டில் யாருமே உன்னை ஒதுக்கல, நீ தனியாலாம் வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் எங்க அப்படி சொன்னேன், அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க. அப்புறத்துக்குமா வெளியே வந்து படுத்த சொல்லி கேட்டா உள்ள சத்தமா இருக்குன்றாங்க. ஏமா நான் இருக்கும்போது சத்தமா தான் இருந்துச்சு, அதுக்காக இப்படி பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாலும் நாங்க என்ன கோத்ரூ பண்றோம் எது பண்றது உனக்கு தெரியுதா தெரியலையான்னு கேட்டுருக்காங்க. இந்த பாரு உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மக்களே காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனுஷன் மனசுல நினைச்சிட்டு இங்க பாரு என் மூஞ்ச நல்லா பாரு, நான் என்ன சொல்றது மட்டும் நல்லா கவனிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச வச்சு ஏதோ ரியாக்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் விக்ரம் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றான்னு பாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது இந்த இஷ்யூல பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் யார் காலில் விழணும், யாரு காலு காட்டுங்க உடனே விழுந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை காலு பிடிச்சி இழுத்ததுக்கு வீட்டில் இருக்கிற எல்லார் காலையும் போய் விழுந்துட்டு இருந்தார் இல்லையா, அதே ஸ்ட்ராட்டஜி நீ ஃபாலோ பண்ணு. இங்கேயே சாரி கேட்டு முடிச்சுட்டா வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. கனி சாரி கேட்க சொன்னாங்களே, நீ அங்கேயே சாரி கேட்டுக்கலாம்ல, நீ கேட்காதனால தான் வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்துச்சு. ஸோ எங்க சாரி கேட்கணுமோ அங்கே கேட்டு முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டு இருக்காப்ல. இல்ல ஒரு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் பண்ணி நவுந்து போயிடணும். அந்த சுத்தி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து சாண்ட்ரா பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சாண்ட்ரா மறுபடியும் வரணும். நீ கேப் விட்டதுனால நிறைய பேர் அதை ஃபில் பண்ணிட்டாங்க, அதை விடாத மறுபடியும் ஃபர்ஸ்ட் வீக் சாண்ட்ரா தான் வரணும். நீ வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காத, நீ வந்து உண்மையா இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா சாண்ட்ரா வந்து முழுக்க ஃபேக்கா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பிரஜனுக்கே நல்லா தெரிந்து போல இருக்கு. அதனால இந்த ஃபேக்னஸ்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு வீட்டில் இருக்கவங்கள அவனை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதெல்லாம் விட்டுட்டு நேர்மையா நாடு உண்மையா நாடு, இந்த டைட்டில் வின் பண்றதுலாம் ரெண்டாவது விஷயம், உனக்கு வந்து கெட்ட பேரை நல்ல பேரா மாத்திட்டு வா அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா சொன்னாப்ல. அவங்களுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப எனக்கு கெட்ட பேர்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்ற மாதிரி சமாளிச்சு விட்டாப்ல. வாரத்தில் பார்த்த சாண்ட்ரா
இப்போ இல்லை. எனக்கு ரொம்ப கெட்ட பேராச்சு. இல்லை அப்புறமா கொஞ்ச நேரத்தில் உங்களோட டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இந்த வாட்டி அந்த குழந்தைங்களும் பயங்கரமாக எமோஷனலாக அம்மா விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கறது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஆப்போசிட்டாக சாண்ட்ரா வந்து பெரிய ஒப்பாரிலாம் வைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுமா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கலாம் கேட்டாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர க்யூட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் மேக்கப் போட்டு அப்புறம் சபரிலாம் வச்சு காமெடிலாம் பண்ணி அது இதுன்னு பண்ணி சரி ஓகே இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாங்க, இப்போ வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் அழுதுட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் பிரச்சனை அப்படி இப்படின்னு சமாளிச்சு வெளியே கூட்டு போயிட்டாப்புல. வெளியே போன உடனே நடிப்பறைக்கு மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்களா. அப்போ திவ்யா வந்துட்டு பாரு வேணாம் வேணாம் அதாவது பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டு அதோட விட்டுரு, மறுபடியும் முதல்ல இருந்துலாம் ஆரம்பிக்காது அப்படிங்கிற மாதிரி. வெளியிருந்து பார்க்குற நமக்கு எவ்வளோ பதட்டம் இருக்குதோ அதே பதட்டம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது போல இருக்கு. அதனால வேணாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு கூட்டு விட்டாங்க. சரி ஓகே. அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 விஷயத்தை வச்சு முடிச்சு விட்டாங்க. ஒன்று பார்வதி அண்ட் கமருதீன் உங்க 2 பேரும் இஷ்யூ, அதை வச்சு பாதி எபிசோட் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன், அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணி சாண்ட்ராவுடைய ஃபேமிலி மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. அவன் தான் இன்னைக்கு எபிசோடு. இதுல பார்வதி அண்ட் கமருதீன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்து என் மேல விழுந்த பழியை நான் கிளாரிஃபை பண்ணணுன்ற மாதிரி நினைச்சேன். அது கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நீயே உன் வாயால பேட் டச் பண்ணல அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டாப்ல. பட் இந்த மனுஷன் ஒரு பக்கம் கிளாரிஃபை பண்ணிட்டாலுமே இந்த பக்கம் பார்வதி பாருங்க சம்பந்தம் மேல இவ்வளவு பெரிய பழி தூக்கி ஒரு மனுஷன் மேல போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் அவங்க மேல வந்துருச்சு. இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்லாம் கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் என்னன்னா ஃபேமிலி ரவுண்டுன்னு சொல்லி வரும்போது என் பொண்ணை பேட் டச் பண்ணியாப்பா அப்படிங்கிற கேள்வி அவங்க அம்மா கேட்க முடியாது. அப்படி கேட்டாங்கன்னா பார்வதிட்ட நீங்களே கேட்டுக்கோங்கம்மா அவளே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா முடிச்சு விட்டுறலாம் இல்லையா. அதுக்காக தான் கமருதீன் எடுத்து வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு ஈவன் பார்வதிக்குமே அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு. பட் பார்வதி எதனால இவ்வளவு பெரிய இஷ்யூ எடுத்து சொன்னாங்க, இப்போ எதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சத்தியமா புரியவே இல்லை. ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கமருதீன் வச்சு ஒரு பயங்கரமான கேம் பிளே தான் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியுது, வெளியிருந்து பார்க்குற நமக்கும் தெரியுது. அதை தான் வந்து கமருதீனும் பண்றாப்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. கடைசியில் இது எங்க தான் போய் முடிய போகுது, இவங்க 2 பேர்ல யார் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆக போறா, இல்லை எவிக்ட் ஆவாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் டைட்டில் வாங்கிட்டு போவாங்களா, அது ஒன்றும் புரிய மாட்டுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ட்ராமா பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டுது. இது எல்லாத்தையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா மேக்ஸிமம் சாண்ட்ரா எவிக்ட் ஆகி வெளியே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஃபேமிலி ரவுண்டும் வந்து போச்சு, முடிஞ்சும் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனால இந்த வாரம் அமுச்சு விட்டுருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். என்ன நடக்கும் போது எது நடக்கும் போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின கருத்து என்ன, யாருடைய கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்த்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.